அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியின் மூலம் சகல யோகங்களும் சகல சௌபாக்கியங்களும் சகல ஐஸ்வர்யங்களும் பெற்று சிறந்த யோகங்களோடு வாழ வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியின் நோக்கம். உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு தெளிவான விளக்கங்கள் கொடுக்கப்படும். அதே நேரத்தில் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, சனி வக்ர பலன்கள். சனி பகவான் வக்ரமாக இருக்கக்கூடிய இந்த காலங்களுடைய பலன்கள். சனி எப்பொழுது வரை வக்ரமாக இருக்கிறார், எந்த தேதி இருந்து எந்த தேதி வரை அப்படின்றத பார்ப்போம். முதல்ல ஆணி 18 முதல் சனியுடைய வக்ர காலங்கள் ஆணி 18 முதல் கார்த்திகை 1 வரை. இதற்குரிய ஆங்கில தேதி பார்த்தீங்கன்னா 2/7/2025 முதல் 17/11/2025 வரை இருக்கக்கூடிய 108 நாட்களுடைய சனி பகவானுடைய வக்ரமாக இருக்கக்கூடிய பலன்கள். சனி பகவான் வக்ரமாக இருக்கக்கூடிய இந்த 108 நாட்களுடைய பலன்கள். பொதுவாக சூரியன் கிரகங்கள், அதாவது சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், இந்த கிரகங்களாம் சுபயோக பலன்களை வழங்கக்கூடியவர்கள். ஆனால் சனி பகவான் மட்டும் பார்த்தீங்கன்னா தொழில் பிரச்சனைகள், வியாபார பிரச்சனைகள், உத்தியோக பிரச்சனைகள், கணவன் மணி பிரச்சனைகள், திருமண தடை, புத்திர தடை, கடன் பிரச்சனைகள், அதே நேரத்தில் திடீர் விபத்துக்கள், நோய் நொடிகள் என்று மனிதனுக்கு என்னென்ன துன்பங்கள் தர வேண்டுமோ அத்தனை துன்பங்களையும் தொடர்ந்து ஒன்றுக்கு மேலே ஒன்று இப்படியே பல சோதனைகளும் வேதனைகளும் கொடுப்பதே அவருடைய வேலை. இது எப்பொழுதெல்லாம் இந்த கிரகங்கள், இந்த சனிபான் எந்தெந்த காலங்களில் இப்படி இருக்கும்போது அதனுடைய பலன்களை நமக்கு செய்கிறார், எந்தெந்த நேரத்தில் யோக பலன்களை செய்கிறார், எந்த நேரத்தில் பாதக பலன்களை செய்கிறார் அப்படின்ற விவரங்களை நம்ம ஒவ்வொரு முறையும் சொல்லிட்டு இருக்கோம். அதே நேரத்தில் இப்போ வக்ரமாக இருக்கக்கூடிய காலங்களில் என்ன செய்ய போறார்? இந்த வக்ரமாக இருக்கக்கூடிய 108 நாட்களில் இப்படிப்பட்ட சனி பகவான் வக்ரமாக இருக்கக்கூடிய இந்த 108 நாட்களில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்களை தரப்போகிறார் என்பதை மேசம் முதல் மீனம் வரை தெளிவாக துல்லிதமாக இந்த கிரக அமைப்புகள் எப்படின்னு பார்ப்போம். சனிபான் வக்ர பலன்களை எப்படின்னு பார்ப்போம். இது பிரம்ம சக்தி சித்தர் வாக்கு ஜோதிடம். நம்மையெல்லாம் எந்த பிரம்மன் படைத்திருக்கிறாரோ அந்த பிரம்மனால் எழுதப்பட்டதுதான் தலையெழுத்து. நம்ம தலையெழுத்த அந்த பிரம்மன் தான் எழுதியிருக்கிறார். அப்படிப்பட்ட நம் தலையெழுத்தை பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரத்தில் பிரம்மன் தலையெழுத்தாக எழுதியிருக்கிறார். உங்கள் ஒவ்வொருவரின் தலையெழுத்தையும் பிரம்மன் தான் பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரத்தில் எழுதியிருக்கிறார். ஜோதிட சாஸ்திரத்தை படைத்தது பிரம்மன் தான், அதை மறந்துவிடக்கூடாது. ஆக உங்கள் சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க எதிர்கால பலன், இது பொது பலன், இது அனைவருக்கும் சொல்லக்கூடிய பொது பலன். உங்க தனிப்பட்ட, அதாவது இந்த வக்ரமாக இருக்கக்கூடிய பலன்களை நான் பொதுவான பலன்கள் சொல்லும்போது உங்க தனிப்பட்ட ஜாதகத்தில் தசாபுத்திகளை வச்சு மாறுபட்ட பலன்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அப்ப அதை தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்க கீழே நம்பர் நோட் பண்ணிட்டு உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை இந்த பிரம்ம சக்தி பிரம்மனால் படைக்கப்பட்ட பஞ்சாங்க முறைப்படி தெளிவாக உங்க எதிர்கால பலனை தெரிந்து கொள்ளலாம். ஏனென்றால் இது அனைவரையும் படைத்த பிரம்மனால் உருவாக்கப்பட்ட பஞ்சாங்க முறைப்படி உங்கள் ஜாதகம் கணிக்கப்படுகின்றது. ஆக இது தெளிவாக திருப்தியாக உங்க எதிர்கால பலனை தெரிந்து கொள்ளலாம். சரிங்களா? கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்கங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்க. இப்போ மேசம் முதல் மீனம் வரை சனி பகவானுடைய வக்ரமான காலங்கள்
சனி பகவானுடைய வக்ர காலங்களுடைய பலன்கள் பார்ப்போம். சனி வக்ரம், சனி வக்ர பலன்கள் யாருக்கு? ரிஷபராசிக்கு. அதாவது இதுவரை இயல்பு நிலையில் இருந்த சனி பகவான் தற்போது வக்ரமாக இருக்கிறார் 108 நாட்கள். அதாவது ஆணி 18 முதல் கார்த்திகை 1 வரை வக்ரமாக இருக்கக்கூடிய 108 நாட்கள். 2/7/2025 முதல் 17/11/2025 வரை இருக்கக்கூடிய 108 நாட்களுடைய பலன்கள். பொதுவாக ரிஷபராசிக்கு 9-10க்குரிய சனி பகவான் 10ஆம் இடத்தில் தர்ம கர்மாதிபதி யோகத்தில் இருக்கிறார். ஆக ஆட்சி பெற்ற சனி பகவான் வக்ரம் பெறும் பொழுது புதிய பதவிகள் வந்து சேரும், புதிய பொறுப்புகள் வந்து சேரும், புதிய பதவி உங்களை தேடும், ஒரு சாதிக்கக்கூடிய நிலை, தொழில் உத்தியோகத்தில் சாதிக்கக்கூடிய நிலை ஏற்படும், உத்தியோகத்தில் நல்ல உயர்வு ஏற்படும், நீங்க செய்கின்ற தொழில் உங்கள் உத்தியோகத்தில் நல்ல பேரும் புகழும் கிடைக்கும். இந்த காலங்கள் எதையாவது உங்கள் உத்தியோகத்திலோ செய்கின்ற தொழிலோ வியாபாரத்திலோ சாதித்து ஒரு சாதனை படைக்கக்கூடிய நிலை உருவாக்கும். இதுவரை செய்யாத ஒரு காரியத்தை மிகப்பெரிய வெற்றி ஏற்படுத்தக்கூடிய புதிய முயற்சிகள், புதிய தொழில்கள், புதிய முயற்சிகள், புதிய பதவிகள் என்று பல யோகங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த காலமாக ஆட்சி பெற்ற தர்ம கர்மாதிபதி யோகம் வலிமை அடையக்கூடிய ஒரு காலமாக இந்த வக்ரம் பெற்ற சனியால் ஏற்பட போகின்றது. 10ஆம் இடம் கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் தொழில் பல வெற்றிகளை ஏற்படுத்தும். பெரிய பெரிய தொழிற்சாலைகள், ஃபேக்டரிகள் உருவாக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் ஏற்படும். சொந்த தொழில், மிகப்பெரிய ஃபேக்டரி, ஆலைகள், தொழிற்சாலைகள் மிகப்பெரிய ஒரு தொழில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். சாதிக்க போகிறார்கள், சாதனை படைக்க போகிறார்கள், அதுல சந்தேகமே இல்லை. சரிங்களா? அடுத்ததா சனி பகவான் 12ஆம் இடத்தை அவர் பார்க்கும் பொழுது இதுவரை சில வைத்திய செலவுகள், தேவையில்லாத விரயங்கள் ஏற்பட்டிருந்தாலும் இந்த வக்ரமான காலங்களில் வைத்திய செலவுகள் குறையும், விரயங்கள் குறையும், மன கவலைகள் குறையும், அதே நேரத்தில் சேமிப்பு அதிகமாகும், பணம் வரவு வரும், சேமிப்பு அதிகமாகும். இந்த வக்ரமான காலங்களில் கூடுதலாக சேமிப்புகள் ஏற்படும், விரயங்கள் அதிகமாக ஏற்படாது. நிச்சயமாக விரயங்கள் குறையும், கவலைகள் குறையும், நல்லது நடக்கும், நன்மைகள் பெருகும், தொழில் முன்னேற்றங்கள் பெருகும். ஆக நினைத்த காரியம், கனவுகள் நனவாகும், நினைத்த காரியம் வெற்றி அடையும். பல காரியங்கள் தடைப்பட்டிருந்த, பல ஏற்கனவே போட்ட பிளான்ல தடைப்பட்டிருந்தாலும் அந்த பிளான்ல நல்ல வெற்றியில முடியும், ப்ராஜெக்ட்ல நல்லபடியாக முடியும். ஆக விரயங்கள் குறையும், வருமானங்கள் கூடும். அடுத்ததாக அவருடைய 4ஆம் இடத்தில், ரிஷபராசிக்கு 4ஆம் இடத்தை இவர் 7ஆம் பார்வையை பார்க்கும் பொழுது அது சுகஸ்தானம் தான். சுகஸ்தானம், சொத்துக்கள், வீடு, வாகனம், வண்டி, வாகனம், வீடு, சொத்துக்கள், பூமி, இடம், சொத்துக்கள், இந்த யோகங்களை தரக்கூடிய நிலையில் இதுவரை அதில் ஏதாவது தடைகள், தாமதங்கள், பிரச்சனைகள் இருந்தாலும் அது முழு வெற்றி அடைந்து இந்த சொத்துக்களை, வாகன யோகத்தையும், நல்ல திருமண யோகத்தை, திருமணத்தால் ஏற்பட்ட சுகத்தை தடை இருந்தாலும் அந்த தடைகளும் நீங்கும். ஆக தாயின் உடல் நலம் முன்னேற்றம் ஏற்படும். தாயின் உடல் நலத்தை ஏதாவது பாதிப்பு இருந்தால் அது முன்னேற்றம் ஏற்படும். புரிஞ்சுட்டீங்களா? ஆக இப்படிப்பட்ட ஒரு 7ஆம் பார்வையாக வக்ரம் பெற்ற 7ஆம் பார்வை நன்மைகள், சொத்து சுகங்களை, நன்மைகள் பெறக்கூடிய நிலையில் ஏற்படும். அடுத்து இந்த சனி பகவான் கணவன் மனை பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய நிலையிலும், வெளிநாட்டு தொழில், எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய தொழில் சிறப்பாக இருக்கக்கூடிய பல புதிய ஒப்பந்தங்கள், புதிய தொழில்கள், புதிய ஒப்பந்தங்கள், புதிய முன்னேற்றங்கள் என்று சிறப்பு பெறக்கூடிய நிலையில்
கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து தொழில் செய்தால் அது மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில்கள் மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். ஷேர் மார்க்கெட்டில் மிகப்பெரிய வருமானங்கள் ஏற்படும். ஆக அவருடைய 10ஆம் பார்வையாக என தனிபாவன் தொழிற்காரகன் 10ஆம் பார்வையாக உங்க 7ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது உலக வெற்றி உலக சாதனை உலக வெற்றி அடையக்கூடிய நிலை கண்டிப்பாக ஏற்படும். இந்த 108 நாட்கள் ஏற்கனவே இருக்கக்கூடிய யோகங்களை விட கூடுதலாக யோகங்கள், கூடுதல் முன்னேற்றங்கள், கூடுதல் யோகங்கள், கூடுதல் வருமானங்கள், அதிக தொழில் முன்னேற்றங்கள், நல்ல திருமண யோகங்கள், சொத்து யோகங்கள் என்று சிறப்பாக பெறக்கூடிய நிலை ஏற்படும். ஆக புதிய ஒரு தொழில், கூட்டு தொழில் பெரிய வெற்றி தரும். நண்பர்களால் முன்னேற்றம், மனைவியால் யோகம், நண்பர்களால் முன்னேற்றம், புதிய ஒப்பந்தங்கள், புதிய தொழில் மிகப்பெரிய சாதனை படைக்கக்கூடிய நிலை ஏற்படும். ஆக நிச்சயமாக ரிஷப ராசிக்கு இந்த வக்ரம் பெற்ற காலங்களில் பல விதமான முன்னேற்றங்கள், ஆச்சரியப்படக்கூடிய யோகங்கள் நிச்சயமாக ஏற்படும். அதுல சந்தேகமே இல்லை. சரிங்களா? இதுல ஏதாவது இது பொது பலன். ஏதாவது உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் நிச்சயமாக தெல்ல தேவையான பிரம்மனால் படைக்கப்பட்ட பஞ்சாங்க முறைப்படி உங்கள் ஜாதகம் படிக்கப்படுகிறது. கண்டிப்பாக கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்க, உங்க எதிர்கால பலனை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். புரிஞ்சுட்டீங்களா? ஏன்னா உங்க ஜாதகத்தில் தனிப்பட்ட தசாபுத்திகள் நடந்தா, உங்க தனிப்பட்ட ஜாதகத்தில் ஏதாவது தசாபுத்திகள் இருந்தால் மாறுபட்ட பலன்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஆக மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.